Hello friends, this is English with Sathish. ஆங்கிலத்தில் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் மிக தேவையான மிக அடிப்படையான ஒரு கிராமர் டாபிக்ல ஒரு சின்ன பகுதியை தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதாவது கேன் என்ற மோடலை குறித்து தான் நம்ம இந்த வீடியோல கத்துக்க போறோம். கேன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எப்படி பயன்படுத்தணும், எங்கெல்லாம் பயன்படுத்தலாம், எந்தெந்த இடங்களெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமாக இதில் மிக முக்கியமானது எதை மைண்டில் வச்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிறதையும் இறுதியாக நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ கேன் அப்படிங்கிற மோடலை பார்ப்பதற்கு முன்பாக இது கிராமட்டிக்கலி இந்த கேன் எந்த ஹெட்டிங்குள்ளே வருது அப்படின்னா ஆக்சிலரி வேர்ப்ஸ், அதாவது துணை வினை சொற்கள். வினை சொற்கள் ஆக்ஷன் வேர்ட்ஸ் இருக்குது இல்லையா, அதற்கு துணையாக அதாவது ஹெல்பிங் வேர்பாக தான் கேன் நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்பொழுதுமே கேன் அப்படிங்கிற வார்த்தையை ஆஸ் அ மோடலாக நம்ம தனித்து உபயோகப்படுத்த முடியாது. கேன் அப்படிங்கிற வார்த்தையை மோடலாக யூஸ் பண்ணும் பொழுது அதை தனித்து உபயோகப்படுத்த முடியாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்கிறேன். கேன் அப்படிங்கிறது மோடல் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் வருது. சிலர் இதை மாடல் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, அது தவறு. இது மோடல், MODAL. இட்ஸ் அ மோடல், நாட் மாடல். மாடலுங்கிறது MODEL, நம்ம வெரைட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாடல் MODEL. கிராமட்டிக்கில் வரும்பொழுது இது மோடல் MODAL. இப்போ மோடல்ஸோட பயன்பாடு நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்குவோம். மோடல்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு 2க்கும் மேலான நிறைய பயன்பாடுகள் இருக்குது. அது எல்லா பயன்பாடும் உங்களுக்கு வரிசையை சொல்கிறேன். சொன்னதற்கு கடைசியாக இதில் எதை மைண்டில் வச்சா போதும், நம்ம விவரத்தை படிக்கணுமா, இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சா போதுமாங்கிறதையும் உங்களுக்கு கிளியராக கற்று தந்துடுறேன். முதலாவதாக கேன் என்ற மோடலை பெர்மிஷன் கேட்பதற்கு, அதாவது அனுமதி கேட்பதற்கு பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம்? ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள், கேன் வி கோ ஹோம். கேன் வி கோ ஹோம், நம்ம வீட்டிற்கு செல்லலாமா, ஒரு பெர்மிஷன் கேட்குறோம். இந்த மாதிரி அர்த்தத்தில், அதாவது பெர்மிஷன் கேட்பதற்கு, அனுமதி கேட்பதற்கு கேன் உபயோகப்படுத்தலாம். இன்னொரு எக்ஸாம்பிள், கேன் ஐ ஆஸ்க் அ கொஸ்டின். கேன் ஐ ஆஸ்க் அ கொஸ்டின், நான் ஒரு கேள்வி கேட்கலாமாம், அனுமதி கேட்கிறோம். இந்த மாதிரி அர்த்தத்தில், அதாவது அனுமதி கேட்பதற்கு கேனை உபயோகப்படுத்தலாம். அடுத்ததாக அனுமதி கொடுப்பதற்கு, அதாவது அனுமதி கேட்பதற்கு பார்த்தோம், அனுமதி கொடுப்பதற்கும் கேன் அப்படிங்கிற மோடலை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இதற்கு எக்ஸாம்பிள், யூ கேன் ஸ்டார்ட் த ஒர்க். யூ கேன் ஸ்டார்ட் த ஒர்க், நீங்கள் அந்த வேலையை ஆரம்பிக்கலாம், அனுமதி கொடுக்குறோம். சரிங்களா? யூ கேன் கோ ஹோம் நவ். யூ கேன் கோ ஹோம் நவ், நீங்கள் தற்பொழுது வீட்டுக்கு செல்லலாம். ஸோ நம்ம அனுமதி கொடுக்குறோம், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்குறோம். சரியா? ஸோ அனுமதி கேட்பதற்கும் பயன்படுத்தலாம், அனுமதி கொடுப்பதற்கும் கேன் அப்படிங்கிற மோடலை நம்ம பயன்படுத்தலாம். சரி, இப்போ அனுமதி கேட்பதற்கும் அனுமதி கொடுப்பதற்கும் கேன் உபயோகப்படுத்தலாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதில் இன்னும் ஞாபகம் வச்சுக்கூடிய ஒரு முக்கியமான டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த கேன் யூஸ் பண்ணும் பொழுது, இந்த கேன் யூஸ் பண்ணி அனுமதி கேட்பதற்கும் அனுமதி கொடுப்பதற்கும் பயன்படுத்தும் பொழுது கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த அர்த்தத்தில் அனுமதி கேட்பது அனுமதி கொடுப்பது, இந்த அர்த்தத்தில் கேனை நம்ம சம வயதுடையவர்கிட்ட தான் பயன்படுத்தணும். நம்ம சம வயதுடையவர், அதாவது நம்ம வயதுக்கு ஏற்பாடு இருப்பாங்கல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்டு பயன்படுத்தலாம். ஆனால் நம்ம வயதை விட மூத்தவங்க, ஒரு அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், மூத்தோரிடம் இந்த கேன் வச்சு அனுமதி கேட்பதற்கும் அனுமதி கொடுப்பதற்கும் பயன்படுத்துவது அவனை ஏற்புடையதாக இருக்காது. ஏன் அப்படின்னா, இது நம்ம சம வயதுடைய ஒரு நம்ம ஃப்ரெண்டு மாதிரி ஃப்ரெண்ட்லியாக கேட்கறதுக்காக கேன் யூஸ் பண்ணலாம். நம்மளோட கூட்டினவங்க அப்படிங்கிறச்சு நம்ம கேன் யூஸ் பண்ண தவிர்ப்பது நல்லது. ஒரு மரியாதை குறைவாக இது கருதப்படும் அப்படிங்கிறத முக்கியமாக மைண்டில் வச்சுக்கிறோம். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், சார் அப்போ நான் கேனை அனுமதி கேட்பது கொடுப்பதுக்கு பயன்படுத்தலாமா கூடாதா அப்படின்னு கேட்கலாம். தாராளமாக பயன்படுத்தலாம், ஆனால் உங்கள் சம வயதுடையவங்கிட்ட மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக உபயோகிப்பது நல்லது. அடுத்ததாக கேனோட இன்னொரு பயன்பாடு ஆஃபரிங் ஹெல்ப், உதவி செய்தல். உதவி செய்தல் அப்படிங்கிறதுக்கும், அதாவது உதவி செய்தல்னா தானாக முன்வந்து உதவி செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி அர்த்தத்தில் நான் உதவி செய்யட்டுமா, நான் உங்களுக்கு செய்யட்டுமா அப்படின்னு கேட்குற அர்த்தத்தில் கேனை நம்ம உபயோகப்படுத்தலாம். அதற்கான எக்ஸாம்பிள், கேன் ஐ ஹெல்ப் யூ. கேன் ஐ ஹெல்ப் யூ, நான் உங்களுக்கு உதவி செய்யலாமா. இன்னொரு எக்ஸாம்பிள், கேன் ஐ கிளீன் த ஹவுஸ். கேன் ஐ கிளீன் த ஹவுஸ், இந்த வீடை நான் சுத்தம் செய்யவா. ஸோ இது போல் நம்ம தானாக முன் வந்து உதவி செய்கிறேன், நான் செய்யட்டுமா அப்படின்னு சொல்லும் பொழுது கேன் என்ற மோடலை பயன்படுத்தலாம். இறுதியாக கேன் அப்படிங்கிற மோடலுக்கு உண்டான மிக முக்கியமான பயன்பாடு அபிலிட்டி. அபிலிட்டி, நமக்கு முடியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுற அபிலிட்டியை குறிக்கும் பொழுது, என்னால் இது முடியும், என்னால் இது செய்ய முடியும், முடியும் அப்படிங்கிற அர்த்தத்தில் முடியும் என்கிற எண்ணத்தை பிரதிபலிக்கும் பொழுது
கேன் அப்படிங்கிற மாடலை உபயோகப்படுத்தலாம். ஐ கேன் லிஃப்ட் த பாக்ஸ். ஐ கேன் லிஃப்ட் த பாக்ஸ். இந்த பாக்ஸ், இந்த பெட்டியை என்னால் தூக்க முடியும். ஐ கேன் ஸ்பீக் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். ஐ கேன் ஸ்பீக் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். என்னால் பல மொழிகளை பேச முடியும். ஸோ இந்த மாதிரி முடியும் அப்படிங்கிற அர்த்தத்தில் கேன் உபயோகப்படுத்தலாம். சரி, இப்போ கேனுக்கு நம்ம என்னென்ன பயன்பாடுகள் பார்த்துருக்குறோம்? அனுமதி கேட்பது, அனுமதி கொடுப்பது, தானாக முன் வந்து உதவி செய்வது, கடைசியாக அபிலிட்டி, முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை குறிப்பிடும் பொழுதும் கேன் உபயோகப்படுத்தலாம். ஸோ இவ்வளோத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறேன்மா கேனை குறித்து அப்படிங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒன்று சொல்லித்தரேன். கேன் அப்படிங்கிற மாடலை முடியும், அபிலிட்டியை குறிப்பதற்கு மட்டும் பயன்படுத்தினாலே போதும். அதை உபயோகப்படுத்துறதுக்கு நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டாலே தாராளம் போதுமானது. அப்போ மற்றதை எதுக்கு சார் விளையாண்டு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்படியும் கேனை உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு நீ தெரிந்து கொள்வதற்காகத்தான் நான் இவ்வளோ யூசேஜ் சொல்லி கொடுத்தேன். ஆனால் கேன் அப்படின்னாலே நீங்கள் அபிலிட்டி, முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை பிரதிபலிக்கிறதுக்காக பயன்பாடை மட்டுமே நீங்கள் மைண்டில் வைத்தால் போதுமானதாக இருக்கும். அப்போ உதவி கேட்பதற்கு, உதவி செய்வதற்கு, அனுமதி கேட்பதற்கு, அனுமதி பெறுவதற்கெல்லாம் வேறு மாடல்ஸ் இருக்குது. நீங்கள் அதை படிக்கும்போது அதை மைண்டில் வச்சுக்கலாம். கேன் இஸ் மெயின்லி யூஸ் டு எக்ஸ்பிரஸ் அபிலிட்டி. நம்ம முடியும் அப்படிங்கிற பயன்படுத்தும் பொழுது கேனை உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் மறக்காமல் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. இப்போது இன்னொரு முக்கியமான டிப்ஸ் ஒன்று சொல்லித்தர போகிறேன். அநேகர் தவறு செய்கிற ஒரு முக்கியமான டிப் கேன். இப்போ கேன் அப்படிங்கிற முடியும் அப்படின்னு சொல்கிறோம். இது நெகட்டிவாக மாத்திரக்கு என்ன பண்ணலாம்? முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு தெரிந்த மாதிரி தான் நாட் அப்படிங்கிற வார்த்தை சேர்த்து பயன்படுத்தும் பொழுது முடியாது அப்படிங்கிற அர்த்தத்தையும் நெகட்டிவ் மீனிங்கையும் கொடுக்கும். கேன் நாட். சரிங்களா? இப்போ ஒரு கேள்வி, இந்த கேனாட் அப்படின்னு எழுதும்போது கேனுக்கும் நாட்டுக்கும் இடையில ஸ்பேஸ் வருமா? கேன் தனியாக, நாட் தனியாக எழுதணுமா? ஆர் இஸ் கேனாட் அ சேம் வேர்ட்? கேனாட் அப்படிங்கிறது ஒரே வார்த்தையாக இடையில ஸ்பேஸ் விட்டு எழுதணுமா அப்படிங்கிற குழப்பம் அநேகருக்கு இருக்கும். சில குழப்பம் இல்லாமல் நமக்கு தோன்றபடி எழுதிட்டு இருப்போம். அப்போ இதில் சரியான விஷயம் என்ன? ஸ்பேஸ் வருமா வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பேஸ் வராது. கேன், நாட் ரெண்டுக்கும் இடையில ஸ்பேஸ் வராது. ரெண்டையும் சேர்த்து ஒரே வார்த்தையாகத்தான் எழுத வேண்டும். இதை தெரிஞ்சுக்கோங்க. நிறைய தவற விஷயம் எழுத போது நம்ம அவசரத்தில் கேன் நாட் தனித்தனி வார்த்தையாக எழுதிடும். ஆனால் கேன் நாட் இஸ் த சேம் வேர்ட். ஸ்பேஸ் ஷுட் நாட் பி யூஸ்ட் இன் பிட்வீன். இதையும் மைண்டில் முக்கியமான டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக கேன் அப்படிங்கிறத வச்சு கேள்வியாக எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தோம். அந்த மோடல் ஆக்சிலரியான கேனை சப்ஜெக்ட்டுக்கு முன்பாக கொண்டு வரும் பொழுது அது கேள்வியாக மாறிவிடும். நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தோம் இல்லையா, கேன் ஐ கோ ஹோம். ஸோ கேன் ஐக்கு முன்னாடி வரும்பொழுது அது கேள்வியாக மாறிவிடும். அதே நேரத்தில் ஐ கேன் கோ ஹோம் அப்படிங்கிறச்ச அது சாதாரண வாக்கியமாக மாறிவிடும். கேள்வியாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கேன் அப்படிங்கிற மோடலை சப்ஜெக்ட்டுக்கு முன்பாக கொண்டு வரும் பொழுது அது கேள்வி வாக்கியமாக மாறிவிடும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கேன் சம்மந்தம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். என்னென்ன பயன்பாடுகள் இருக்குது, அதில் முக்கியமானது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு முக்கியமான டிப் ஒன்று சொல்லிக் கொடுத்தேன். இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. கேன் அப்படிங்கிற வார்த்தை நம்ம பேசுவதற்கும் எழுதுவதற்கும் ரொம்ப அடிப்படையான, அதிகம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. இது அர்த்தத்தை அறிந்து சரியாக பயன்படுத்துவோம். தேங்க்யூ. திஸ் இஸ் இங்கிலீஷ் வித் சதீஷ்.